பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்பவும் வால வயதை போல மாற்றுவேன் என்று சங்கீதம் 103:5 பார்க்கிறோம். வாய் என்பது ருசிகளை கண்டறியக்கூடியது. நன்மை என்பது சுவையுள்ள பதார்த்தங்களை சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய மன திருப்தி. வாய் என்பது புறம்பானது, மன திருப்தி என்பது உள்ளான மனிதன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டுமானால் அவர் ஆகாரம் அவசியமாயிருக்கிறது. அந்த ஆகாரம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? அது நன்மை நிறைந்ததாய், போஷாக்கு நிறைந்ததாய், அதாவது விட்டமின் சத்துகள் நிறைந்த ஆகாரம் தான் அந்த சரீரத்துக்கு தேவைப்படுகிறது. மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆரோக்கியமாய், பலனாய், திடகாத்தமாய் வாழ வேணுமானால் போஷாக்கான ஆகாரங்களை சாப்பிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனால் இன்று இருக்கிற காலகட்டத்திலே எத்தனையோ விதமான ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஆகாரங்கள் வந்ததினால் ஆரோக்கியம் இல்லாத ஆகாரத்தை சாப்பிட்டு தம் சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். போஷாக்கான ஆகாரம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா? போஷாக்கான ஆகாரம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தாலும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறார்களா? பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு வாலிப பிள்ளைகளை பார்த்து யங் பிளட் என்று சொல்லுகிறோம். எதற்காக வாலிப பிள்ளைகளை பார்த்து அப்படி யங் பிளட் என்று சொல்லுகிறோம் என்றால், அவர்கள் திடம் உள்ளவர்களாயும் சுறுசுறுப்பு நிறைந்தவர்களாகவும் காணப்படுவதனால்தான். சரீரத்துக்கு போஷாக்கான ஆகாரம் கிடைக்காமலும் இல்லை, சரீரத்துக்கு போஷாக்கான ஆகாரம் கிடைத்தும் சாப்பிட முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறவர்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள். பலவீனப்பட்டவர்களை பார்த்து இன்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 12:9 உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. இன்று நான் உன்னை எனர்ஜெட்டிக்காய் மாற்றி விடுவேன் மகனே, மகளே என்று சொல்லுகிறார். உன்னை பலம் உள்ளவளாய் நான் மாற்றுவேன், பலம் உன்னவராய் மாற்றுவேன் என்று தேவன் உன்னை பார்த்து என்று சொல்லுகிறார். எப்படி மாற்றுவாராம்? உயிர் சத்து கொடுக்கக்கூடிய போஷாக் என்னும் ஆகாரத்தை உனக்கு ஊட்டி புதிய பலனும் புதிய தெம்பும் புத்துணர்ச்சி உனக்கு நான் தந்து புதிய பலனால் இடை கட்டி இளம் வயதுக்கு சமமாய் உனக்கு நான் பலன் தருவேன், உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு சம்பந்தமாக தான் ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல சட்டையை விரித்து எழும்புவார்கள் என்று. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லுகிறார். கழுகு அது மிகவும் பலன் உள்ள ஒரு பறவை. அது உயர பறக்கக்கூடியது, உறுதி உடையதா இருக்கிறது. அதுக்கு ஆயுசு நாட்கள் அதிகமானது. அது தன் சரீரத்திலே பழைய சிறகுகளை எல்லாம் உதிர்த்து விட்டு புதிய சிறகுகளை உருவாக்கி கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அதே போல யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்கள் சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் கர்த்தருக்குள் காத்திருப்பீர்கள். ஆனால் கழுகை போல சட்டையை விரித்து நீங்கள் பறப்பீர்கள் என்பது, எழும்புவீர்கள் என்பது தேவன் உங்களுக்கு இன்று உறுதியாய் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதற்காக நான் சரீரத்துக்கு வேண்டுமான ஊட்டச்சத்து என்னும் போஷாக்கின் ஆகாரத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆத்துமாவுக்கு உயிர் சத்து கொடுக்கக்கூடிய
போஷாக் என்னும் ஆகாரம் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் தான் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறது என்று. நீ சுவைமிக்க ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது அது உன் வாயை திருப்திப்படுத்தி விடுகிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது, வாசிப்பதினால்தான் நாம் திருப்தி அடையக்கூடும் என்பதற்காக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10:9 அந்த புத்தக சுருள் நீ வாங்கி புசிக்கும் போது உன் வாய்க்கு தேனை போல மதுரமாயும் உன் வயிற்றுக்கு கசப்பாயும் இருக்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு திருப்தி அடையக்கூடியதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்புறமான புறம்பான மனிதனை குறித்து, மனிதனின் ஆரோக்கியத்தை குறித்து தான் நாம் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். புறம்பான மனிதனின் ஆரோக்கியத்தை குறித்து தான் நாம் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். உள்ளான மனிதன், அந்த மனிதனுடைய ஆரோக்கியத்தை நாம் குறித்து கவலைப்படுகிறோமா என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாய் தான் இருக்கிறது. புறம்பான மனிதனுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய போஷாக்கான ஆகாரத்தை குறித்து தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளான மனிதனின் உயிர் சத்து கொடுக்கக்கூடிய போஷாக்கான ஆகாரத்தை குறித்து நாம் சிந்திப்பது கொஞ்சம் தாமதம்தான். அதற்காக தேவன் நமக்கு சொல்லுகிறார், உயிர் சத்து கொடுக்கக்கூடிய போஷாக் என்னும் தேவனுடைய வார்த்தை என்னும் ஆகாரத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது ஆவி என்னும் இதயத்தில் மறைந்திருக்கும் பலவீனங்கள் மாறி நீங்கள் புதிதாக்கப்படுவீர்கள் என்று வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்க்கையில பார்ப்போமானால் சரீரத்தை கெடுக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டு எப்படி தன்னை கெடுத்துக் கொள்கிறார்களோ அதே போல பரிசுத்தம் இல்லாமல் நாமும் தம் உள்ளான மனிதனை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. சரீரத்துக்குரிய போஷாக் என்னும் ஆகாரம் ஊட்டச்சத்து, உள்ளான மனிதனுக்கான போஷாக்கு என்னும் ஆகாரம் உயிர் சத்தா இருக்கிறது, உயிர் கொடுக்கக்கூடியதா. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. ஆமென்.